ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நர்சரி கார்டன் போயிட்டுருக்கோம். இந்த நர்சரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடியில் இருக்குது. குன்றக்குடி மோஸ்ட்லி எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அவ்வளோவா. இங்கே வந்து குயில் தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதாவது குன்றக்குடி அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு 10 ஸ்டெப்பு தாங்க. அங்கே வந்து இறங்குனீங்கன்னா 10 ஸ்டெப்பு உள்ளே வரணும். இங்கேருந்து போகும்போதே வந்து குன்றக்குடிக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்து செடி எல்லாமே விலை கம்மியாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். பூச்செல்லாம் அரிக்காமல் பார்க்கவே, அதுவும் மழை காலமாக அந்த செடியெலாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நேமம், நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் நேமம் கோவில், சிவன் கோவில். பார்த்திங்கன்னா வந்துட்டோம் கொஞ்சம், இதெல்லாம் நேமம் தான். பாருங்களேன், 2 சைடு மரங்கள்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இயற்கையை, இந்த இயற்கையோட இயற்கையாக கலந்து நம்ம வாழ்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ ஹாப்பிங்க. என்ன தான் அந்த சிட்டிக்கு நடுவில் நிறைய பில்டிங்கில் வாழ்ந்தாலும் அந்த இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு இங்கே இருக்கிற மாதிரி வராதுங்க. ஐயோ, ஸ்பீட் பிரேக். ஸோ இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போய்டுவோன்ட்டு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம், போவோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அதிகமாக புளிய மரம் தாங்க இருக்குது. இங்கெல்லாம் வந்து புளியம்பழம் வந்து புளிக்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளே வந்து எடுத்துக்கலாம். பாருங்களேன், ரோடு தான் கொஞ்சம் சரியில்லைங்க. அப்படியே பள்ளமேடாக இருக்குது. கடைகள் அவ்வளோவா இல்லை, ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. 2 சைடும் க்ரீனிஸாக. ஆனால் மழை வர மாதிரியே இருக்குது பாருங்களேன். வானத்தை பாருங்களேங்க கொஞ்சம். சென்னையெலாம் மழை பெஞ்சா அப்படியே தண்ணியில் வெள்ளத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களே, பகல் ஃபுல்லாக வெயில் அடிக்குங்க, நைட்டு மட்டும் லைட்டாக மழை பெய்யுது. ஆனால் வயல்வெளியெலாம் சுத்தமாக தண்ணியே இல்லைங்க, வறண்டு போயிருக்கு. நாற்று பயிரெல்லாம் செத்து போகிற இளமையில் இருக்குதுங்க. இப்படி வெயில் அடித்தா எப்படிங்க தாக்கு பிடிக்கும்? நம்ம எப்படி சாப்பிட முடியும்? ஸோ நல்லா ஒன் டே ஒரு 3 ஹவர்ஸ் மழை பெஞ்சால் போதுங்க, நல்லா வயல்காடுலாம் தண்ணி நிறைஞ்சிரும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா விவசாயம் தாங்க நம்மளுக்கு உயிர். விவசாயம் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும். விவசாயம் செய்கிறவங்களும் நல்லா இருந்தால் தாங்க நம்மளால் சாப்பிட முடியும். சிட்டியில் ஈஸியாக ரைஸை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு 6 மந்த்து கிட்ட அது வந்து ஒரு விவசாயி எவ்வளோ பூச்சி அரிக்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதை நெல்லாக உருவாக்கி கடைகளுக்கு அதை அரைச்சி போய் அரிசியாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே போய் என்ட்ரன்ஸ்ட் வந்தாச்சு. பிள்ளையார்பட்டி வந்துட்டோம். உள்ளே போகிறது வந்து பிள்ளையார்பட்டி ரோடு. குயில் தொப்பு பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க, தெரியுது பாருங்க, தெரியுதான்னு தெரியல. அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு போர்டு மாதிரி தெரியுதா? ஒரு கார் நிற்கிதுல்ல, அந்த இடந்தாங்க குயில் தோப்பு. ஓகே, சூப்பராக நம்ம வந்தாச்சு நர்சரிக்கு ஃபைனலி. சரி வாங்க உள்ளே போகலாம். பாருங்களே, ஒன்றுக்கும் போர்டு வச்சுருக்காங்க நீட்டாக. மேக்ஸிமம் 10 ரூபி தாங்க ஒரு செடியோட ரேட்டு. எல்லாமே இருக்குது, கலப்படம் இல்லாமல். மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து இது ஆர்கானிக் தான், எல்லாமே ஆர்கானிக் தான். உரம்லாம் இந்த பாருங்களே, மண் குப்பை மண் உரம் தான் அதெல்லாம். இது பாருங்கள், செடியெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி மேலேயும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே தொட்டிகள்லாம் இருக்குது. நம்ம வந்து நர்சரியில் செடி வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய்ட்டு வைக்கிறதுக்கு தொட்டிகள் வேணும்னா வாங்கிக்கலாம், அதுக்காக வச்சுருக்காங்க. அதிலே ரேட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் ரோஸ் செடிலாம் பார்த்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா ரோஸ் செடி வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கோமே, அதனால வந்து நான் அதை வாங்கலை. நம்ம தான் அப்படி பார்க்குறோன்னு நினச்சா பாப்பா பாருங்கள், இந்த ரோஸ் நல்லா இருக்குது, இந்த ரோஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே பூ எல்லாமே இருக்குது. அப்புறம் செடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் செடி வேணான்ட்டு அந்த சைடு போய் பார்க்க போயிட்டேன் நான். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து உதிரி ரோஸு, மாலை கட்டுவாங்கள்ல அந்த ரோஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு, ஊட்டி ரோஸு, இந்த மாதிரி நிறையா ரோஸ் வகைகள் இருக்குது வெரைட்டியாக. நம்ம ஆல்ரெடி வேறு செடி எடுத்து கொடுத்தாச்சு. அவங்க பில் போட்டுட்டு அந்த அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம். ஃபைனல் நம்ம செடியெல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் இன்னும் ஒரு செடி நம்ம முக்கியமாக வாங்க வந்த செடி இல்லைங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி தான் நம்ம வாங்கினது. இது என்னென்னா சாமந்தி பூ, சாமிக்கெல்லாம் மாலை கட்டி போடுறது.
நெக்ஸ்ட்டு தொட்டான் சினிங்கி, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்திஷ்டி செடி, அப்புறம் பச்சை திராட்சை, பாரிஜாத பூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடி தான் வாங்கியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி